ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 41. 4 மாதங்களுக்கு பிறகு அன்றொரு நாள். மம்மி, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது மம்மி. மிதுன் கொஞ்சம் பயத்துடன் நடுங்கும் குரலில் கூறினான். உடனே முகிலனும் பிந்துவும் அவன் அருகில் ஓடிச் சென்றனர். ஒன்றும் இல்லை மிதுன், பயப்படாத. என்ன ஆகுது செல்லத்துக்கு? ஒரு மாதிரியாக கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கு டேடி. டைம் என்ன பிந்து? மணி 8 ஆகுது முகில். மிதுனின் கையையும் காலையும் தடவி பார்த்தான் முகில். எப்போதும் விட கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தது போல் தோன்றியது அவனுக்கு. பிந்து, இந்த இடத்துல தொட்டுப்பாரு. அவளும் தொட்டு பார்த்தாள். என்ன எதுவும் வித்தியாசம் தோணுதா அவனுக்கு? எஸ் முகில், லேசாக டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிடா கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும். இருவரும் மகனை சமாதானம் செய்தார்கள். சிறுவன் தானே அவன். தன் பெற்றோரின் சமாதானத்தில் அமைதியானான். அன்று இரவு இருவரும் பேசிக்கொள்ளும் போது, எனக்கென்னமோ மிதுன் கிட்ட உண்மையை முழுசாக சொல்லலைனாலும் கொஞ்சமாவது சொல்லி வைக்கிறது தான் நல்லதுன்னு படுது முகில். இல்லைன்னா அவனுக்கு என்ன பிரச்சனைன்றது சரியாக தெரியாமல் நமக்கு என்ன ஆகுதோன்னு மனசளவில் பாதிப்பாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆமாம் பிந்து, நீ சொல்கிறது கரெக்டு தான். அவனுக்கு புரிகிற மாதிரி, அதே நேரம் அவன் பயந்துடக்கூடாது. அந்த மாதிரி அவனுக்கு பார்த்து எடுத்து சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் சேஞ்சு தெரிகிறதுக்கு முன்னாடி நாம் அவன்கிட்ட இதை சொல்லிடணும். இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். அடுத்த 4 நாட்களிலேயே அந்த சந்தர்ப்பமும் கிடைத்தது. அன்று விடுமுறை நாள். காலையில் இருந்தே மழை தூறிக்கொண்டிருந்தது. நடுவில் சிறிது நேரம் தூறல் விட்டது போல் இருந்தது. ஆனால் மதியமாவதற்குள் மீண்டும் மழை ஆரம்பித்து சிறிது நேரத்தில் அது மிகவும் வலுத்து விட்டது. மழையில் நனைவது என்றால் மிதுனுக்கு மிகவும் இஷ்டம். அவனுடன் முகிலனும் பிந்துவும் கூட சேர்ந்து கொள்வார்கள் எப்போதும். அன்றைய மழையிலும் அப்படித்தான். 3 பேரும் சேர்ந்து நனைய ஆரம்பித்தனர். மழை பலமாக பெய்ய மூவரும் அதில் கையை விரித்து கொண்டு ஆட பாட என்று கொண்டாட்டத்துடன் காணப்பட்டனர். கொண்டாட்டத்தின் இறுதியில் முகிலன் மிதுனை தூக்கி கொண்டு ஆடத் துவங்கினான். சிறிது நேரம் அப்படியே நன்றாக ஆட்டம் போட்டு முடித்த பின் வீட்டிற்குள் வந்தனர். டேடி, சூப்பராக இருந்தது டேடி, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் இட் டேடி. எனக்கும் மம்மிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது மிதுன். மழையில் ஆடுறது ரொம்ப நல்லா இருக்குது. மம்மி, நீங்கள் எப்போவும் இவ்வளோ நேரம் இருக்க மாட்டீங்களே? ஆமாம் மிதுன், இன்றைக்கி செம மழையா, அதான் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். சரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நீங்களும் போங்க முகில், நானும் மாற்றிட்டு வர்றேன். மூவரும் உடை மாற்றி கொண்டு வந்த பின்னர் அந்த சந்தோஷமான சூழ்நிலையில் மிதுனிடம் விவரத்தை கூறிவிட முடிவெடுத்தனர் முகிலனும் பிந்துவும். முகிலன் மிதுனிடம் முதலில் பேச்சை ஆரம்பித்தான். அவன் குரலில் எப்போதும் விட இனிமையை சேர்த்து கொண்டான். மிதுன், டேடியும் மம்மியும் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீ அதை கொஞ்சம் கவனமாக கேட்கணும், சரியா? ஓகே டேடி, சொல்லுங்க. கொஞ்ச நாளாக நீ நைட் டைமில் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கல்ல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உடனே அவன் முகத்தில் லேசாக பயம் படர்ந்தது. என்ன டேடி சொல்கிறீங்க? என்ன ரீசன்? எனக்கு ஏன் அப்படி ஆகுது? பிந்து தொடர்ந்தாள். ஆனால் உடனே நீ பயப்படுற பாரு. அப்படியெல்லாம் பயப்பட தேவையே இல்லை மிதுன். உனக்கு நானும் டேடியும் இருக்கோம்ல. நாங்கள் எப்போவும் உனக்கு பக்கத்துலேயே இருப்போம். நீ பயமும் பதட்டமும் படவே கூடாது, சரியா? சரிங்க மம்மி. ஆனால் அது ஒரு ரீசனால் தான் ஆகுதுன்னு டேடி சொல்கிறாரே, அது என்ன ரீசன் சொல்லுங்க. டேடியே சொல்வார் உனக்கு. நீங்களே சொல்லுங்க முகில். அதாவது கண்ணா, உன்னை மாதிரி டேடிக்கும் இந்த ஏஜில் இப்படி தான் ஆச்சு. அது கடைசியில் எதுக்கு ஆகுதுன்னு டாக்டர்ஸ் அப்போ செக் பண்ணி பார்த்தாங்க. அது ஒரு டிசீஸ்னால தான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது சரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 10 இயர்ஸ் ஆன பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாங்க. ஃபுல்லாக எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. எனக்கு வந்த அதே டிசீஸ் தான் இப்போ உனக்கும் வந்திருக்கு. உனக்கும் 10 இயர்ஸ் ஆன உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நம்ம சந்தியா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். இருப்பேல்ல? இருப்பேன் டேடி.
இன்னும் கொஞ்ச நாள் போனப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகலாம் உனக்கு. நீ அதை பார்த்து பயந்துடக்கூடாது. மார்னிங்கில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஈவினிங் டைமில் தான் இப்படி ஆகும். அதனால் உனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா கண்ணா. ஸோ நீ இதை பற்றி யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது. உனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச வேண்டாம். ஈவினிங் டைமில் வெளியே எங்கேயும் போகக்கூடாது. இதெல்லாம் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாங்கள் சொல்கிற மாதிரி நீ நடந்துப்பல்ல? ஷியோர் டாடி, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன். பிந்து அவனை பக்கத்தில் அழைத்து முத்தம் கொடுத்தாள். மிதுன் தன் பெற்றோர் சொன்னதை நன்றாகவே புரிந்து கொண்டான். அதை ஒரு நோய் என்றும் தன் தந்தைக்கு இருந்ததால் தனக்கும் வந்திருக்கிறது என்றும் கூறியதால் அவன் அதை கொஞ்சம் சகஜமாகவே எடுத்துக்கொண்டான். நாளாக நாளாக அவனுடைய உடலில் இன்னும் கொஞ்சம் மாற்றம் காண ஆரம்பித்தது. இரவு 8 மணி ஆனால் முதலில் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று கூறியவன் பிறகு கால்களில் கைகளில் சொரசொரப்பு தன்மை கண்டது. அடுத்த 6 மாதங்களில் உடலில் சிறிதாக முடி முளைக்க ஆரம்பித்தது. மனித இரத்தமும் அவன் உடலில் இருந்ததால் காட்டேரிகளின் தன்மையான அந்த கொடூர குணம் அவனிடம் வரவில்லை. மனிதத்தன்மையே அவனிடம் காணப்பட்டதால் அந்த மட்டிலும் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இன்னும் ஒரு 6 மாதம் சென்றது. மிதுனுக்கு 10 வயது ஆவதற்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருந்த நிலையில் இரவு 8 மணியில் இருந்து ஆரம்பித்து 1 மணி நேர முடிவில் உடம்பெங்கும் ரோமங்கள் வளர்ந்து உடலும் முகமும் கருத்து கொஞ்சம் கொடூர உருவத்திற்கு மாறத் தொடங்கியது. ஆனால் அவர்களுடைய நல்ல நேரமோ என்னமோ, பற்கள் மட்டும் காட்டேரியைப் போன்று நீண்டு வளராமல் மனிதனின் பற்களாகவே இருந்தன. மாலை பள்ளி முடிந்து வந்த பிறகு எங்கும் வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே தான் இருந்தான் மிதுன். அவனுக்கு தன் உருவத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை. அருவருப்பாக உணர்ந்தான். அவனுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் சொல்லிக் கொடுத்தனர் முகிலனும் பிந்துவும். டேடி, எனக்கு இதெல்லாம் சரியாயிடுமா டேடி? என்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல டேடி என்று சில நேரங்களில் மனம் நொந்து அழுதான் மிதுன். கண்டிப்பாக சரியாயிடும் மிதுன். டேடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். 100% சரியாயிடும். ட்ரஸ்ட் மீ. இதை விட டேடிக்கு அப்போ அதிகமாக இருந்தது. எனக்கே சரியாயிடுச்சு. இன்னும் 3 months தான் இருக்குது உனக்கு 10 years ஆகிறதுக்கு. மறுநாளே உனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுவரை சமத்தாக இருக்கணும் நீ. ஓகே? குட் பை இல்லை? ஓகே டேடி. இருவரும் மகனை அன்புடன் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தனர். அவர்களின் ஆறுதலும் அன்பும் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. நாட்கள் நகன்றன. மிதுனுடைய 10வது பிறந்த நாளுக்கு இன்னும் 1 மாதமே இருந்தது. அப்போது என்ன நடந்தது என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மக்களே. அத்தியாயம் 42. அன்று ஒரு நாள் மாலை 8 மணி அளவில் இருந்து மிதுன் தன்னுடைய மனித உருவில் இருந்து மாறத் துவங்கியிருந்தான். அவனுடைய உடல் கொஞ்சம் கொடூரமான நிலையில் மாறியிருந்தது. இந்த காரணத்திற்காகவே தினமும் மாலை நேரத்தில் மிதுன் விளையாடக்கூட எங்கும் வெளியே போகாமல் வீட்டிலேயே அடைப்பட்டு கிடப்பான். அன்றும் அப்படித்தான். இரவு 10 மணிக்கு மூவரும் படுக்கைக்கு வந்தனர். முகிலனும் பிந்துவும் சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டனர். ஆனால் மிதுனுக்கு அன்று என்னவோ கண்களில் தூக்கம் வரவே இல்லை. வெகு நேரம் முழித்து கொண்டே படுக்கையில் படுத்திருந்தான். திடீரென்று அவனுக்கு சிறிது நேரம் வெளியே சென்று வந்தால் என்ன என்று தோன்றியது. டேடியும் மம்மியும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்களே என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் கண்களை மூடி படுத்துறங்க முயன்றான். ஆனால் அன்று என்னவோ அவன் கண்களில் தூக்கம் வருவேனா என்றது. நேரம் ஆக ஆக வெளியே செல்ல வேண்டும் என்கிற ஆசையை அவனால் அடக்கவே முடியவில்லை. அவனுக்கு அந்த உருவத்தோடு ஒரு முறை வெளியே செல்ல வேண்டும் என்று ஆசை பிறந்தது. மாலை நேரம் என்றால் மனித நடமாட்டம் இருக்கும் நேரத்தில் தன்னால் தனியாக போக முடியாது. ஏன் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இரவு நேரத்தில் போனால்தான் உண்டு. நேரத்தை பார்த்தான். மணி 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. தன் தாயையும் தந்தையையும் பார்த்தான். இருவரும் நன்றாக அசந்து தூங்கி இருந்தார்கள். டேடிக்கும் மம்மிக்கும் தெரியாமல் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் என்று நினைத்து படுக்கையிலிருந்து சத்தமில்லாமல் எழுந்தான். மெல்ல அடி எடுத்து நடந்து கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். வெளியே எந்த ஆள் அரவமும் இன்றி ஒரே கும்மிருட்டாக இருந்தது.
சிறிது தூரம் நடந்து போய்விட்டு வந்து விடலாம் என்று நினைத்து கிளம்பிவிட்டான். இந்த நேரத்தில் இதுவரை வெளியே வராததால் அவனுக்கு அந்த அமைதியான சூழல் மிகவும் பிடித்திருந்தது. அந்த இருட்டில் நடப்பதற்கு அவனுக்கு பயமும் இல்லை. தான் இருட்டில் அதுவும் தனியாக எந்தவித பயமும் இன்றி நடக்கிறோம் என்பதே அவனுக்கு பெருமையான ஒரு விஷயமாக தோன்றியது. அந்த பெருமையுடன் சிறிது கர்வத்துடன் நடந்து கொண்டிருந்தான். நடக்க நடக்க அவனுக்கு அந்த இருட்டு நன்கு பழகி மிகவும் பிடித்துவிட நடந்து வெகு தூரம் வந்துவிட்டான். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் ஒரு எல்லை முடிந்து வேறு எல்லை வந்துவிடும். அது காட்டேரிகள் அதிகம் உலவிக் கொண்டிருக்கும் ஒரு இடம். அங்கு வரும் மனிதர்களை பிடித்து அவர்களின் இரத்தத்தை குடிப்பது தான் அந்த காட்டேரிகளின் நோக்கம். விபரீதம் புரியாமல் மிதுன் அந்த எல்லையை நோக்கி நடை போட்டு கொண்டிருந்தான் குதூகலமாக. அதற்குள் இங்கு பிந்து நடுவில் உறக்கம் தெளிந்து எழ மிதுனுடைய படுக்கை காலியாக இருந்ததைக் கண்டு பதறி போய்விட்டாள். ஐயோ, மிதுன் எங்கே போனா? ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பானோ என்று பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தாள். அங்கும் இல்லை. பிறகு வீடு முழுவதும் தேடினாள். முன்புறம் வந்தாள். வீட்டின் கதவு திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ந்து விட்டாள். உடனே வேகமாக வந்து முகிலனை எழுப்பினாள். முகில், முகில், எழுந்திருங்க, மிதுனை காணாம் முகில். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என்ன பிந்து, இந்த அர்த்த ராத்திரியில் தூங்கி இருக்கிறவனை எழுப்பி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? தூக்க கலக்கத்தில் கண்களை திறக்காமலேயே கேட்டான் முகிலன். முகில், நம்ம மிதுனை காணாம், கதவு திறந்து கிடக்கு. அவன் எந்திரிச்சு வெளியே போயிருக்கான் போல, வாங்க போய் பார்ப்போம். தூக்கி வாரி போட உடனே எழுந்து அமர்ந்தான் முகிலன். என்ன சொல்கிற பிந்து, மிதுனை காணாமா? அந்த பக்கம்லாம் பார்த்தியா? எல்லா பக்கமும் பார்த்துட்டேன் முகில், அவனை காணாம். வெளிக்கதவும் திறந்து கிடக்கு. முகிலனும் எழுந்து ஒரு முறை வீடு முழுவதும் தேடி பார்த்தான். இவன் ஏன் இந்த நேரத்தில் வெளியே போகணும்? சரி, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், நீ கதவை சாத்திக்க பிந்து. நானும் கூட வர்றேன் முகில். வேண்டாம் பிந்து, அவன் இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான். நான் மட்டும் போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ பயப்படாத. சரி முகில், போயிட்டு சீக்கிரம் அவனை பார்த்து கூட்டி வாங்க. முகிலன் மிதுன் மிதுன் என்று அழைத்து கொண்டே நடந்தான். இந்த இருட்டில் ஏன் இவன் வெளியே வந்தான் என்று நினைத்தவாறே சுற்றுமுற்றும் பார்த்தபடி நடந்தான் முகிலன். இந்த பக்கமோ மிதுன் நடக்க நடக்க அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த நடை உற்சாகத்தை தர நடந்து கொண்டே வந்து எல்லையை கடந்தான். அங்கு நம் எல்லைக்குள் யாரும் வரமாட்டார்களா என்று உலவிக் கொண்டிருந்த இரு காட்டேரிகள் அவனை கண்டதும் வேகமாக வந்து அவனை பிடித்து கொண்டனர். மிதுனுக்கு அவர்களை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுடைய உருவம் அவனுக்கு பயத்தை தருவதற்கு பதில் வியப்பை தந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களும் மிதுனை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதிசயமாக பார்த்தார்கள் அவனை. இந்த சிறுவன் என்ன மனிதனாகவும் அல்லாமல் நம்மை போல் காட்டேரியாகவும் அல்லாமல் இரண்டும் கலந்த ஒரு அதிசய பிறவியாக இருக்கிறானே என்று ஒரு காட்டேரி இன்னொரு காட்டேரியை பார்த்து வியப்பு கலந்த குரலில் கூறியது. ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் எனக்கு தெரிந்துவிட்டது இவன் யார் என்று மற்றொரு காட்டேரி கூறியது. என்னது, என்ன சொல்கிறாய்? இவன் யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டதா? ஆம். அப்படியானால் சொல், இவன் யார் என்று. ஏன் தாமதிக்கிறாய்? மிதுன் இரத்த காட்டேரிகள் இருவரும் பேசுவதை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தான். இவன் நம்ம மகன் எழிலனோட மகனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இவன் இரண்டும் கலந்த ஒரு உருவத்தில் இருக்கிறான். ஆம், அவர்கள் இருவரும் இரத்த காட்டேரியான எழிலனின் தாயும் தந்தையும் ஆவார்கள். சரியாக சொன்னாய். கண்டிப்பாக இது அவனாகத்தான் இருக்க வேண்டும். முழு மனிதனாக இருந்தால் மட்டுமே நம்மால் இவனுடைய இரத்தத்தை குடிக்க முடியும். இவனுடையதை நம்மால் குடிக்க முடியாது. ஆம், அவனை விட்டுவிடுங்கள், பாவம். வழி தவறி வந்திருப்பான் போல் தெரிகிறது. சிறுவனாக வேறு இருக்கிறான். தன் தந்தையுடன் சேர்ந்து கொள்ளட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். நீ என்ன முட்டாள் மாதிரி பேசுகிறாய்? கையில் கிடைத்தவனை யாராவது விடுவார்களா? இவனை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இவன் தந்தை நம் உலகத்தை விட்டு சென்று எங்கள் காட்டேரி இனத்தின் எண்ணிக்கையில்
ஒன்றை குறைத்து விட்டான் அன்று. இன்று இவனை அழைத்துச் சென்று நம் இனத்தின் எண்ணிக்கையை சரி செய்வோம். நீங்கள் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இவன் முழு காட்டேரி கிடையாது. அப்படி இருக்கையில் நம் இனத்தில் எப்படி சேர்த்து கொள்ள முடியும்? வேண்டாம், தயவு செய்து இவனை விட்டுவிடுங்கள். நம் எல்லையிலிருந்து அவனை போக விடுங்கள். அப்படியெல்லாம் அவ்வளவு எளிதாக இவனை விட்டுவிட முடியாது. இவனுடைய தந்தை நம் இனத்திற்கு செய்தது துரோகம். அதை இவன் மூலம் நிவர்த்தி செய்கிறோம் நாம். இதில் என்ன தவறு கண்டாய்? இவனை கொண்டு போய் ஒரு அறையில் அடைத்து வைப்போம். சிறிது நாட்கள் கழித்து இவன் முழுவதுமாக இரத்த காட்டேரியாக மாறிவிடுவான். பிறகு இவனை அனைவரிடமும் அறிமுகப்படுத்துவோம். மிதுனுக்கு இப்போதுதான் சூழ்நிலையின் விபரீதம் புரிந்தது. பயத்தில் அழ ஆரம்பித்தான். டேடி டேடி மம்மி என்று அழுது கொண்டே கத்தினான். மிதுன் கத்துவது அவனை தேடி வந்து கொண்டிருந்த முகிலனின் காதிலும் விழுந்தது. மிதுன் மிதுன் எங்கே இருக்க? அவனும் பதிலுக்கு கத்தினான். அவனுக்கும் நிலைமையின் தீவிரம் புரிந்துவிட்டது. மிதுன் நம்ம எல்லையை கடந்து காட்டேரி எல்லைக்கு போயிட்டான் போல. மனதில் வருத்தம், பயம், பதட்டம் அனைத்தும் சேர்ந்து அழும் குரலில், மிதுன் மிதுன் இப்போ நீ எங்கடா இருக்க என்று நடுக்கமாக கேட்டான். டேடி டேடி நான் இங்கே இருக்கேன். எனக்கு பயமாக இருக்கு டேடி, வாங்க டேடி. குரல் அருகில் ஒலிப்பது போல் இருக்கவும் பார்த்தான் சுற்றிலும். அங்கு ஒரு கழுகு மிதுனை தூக்கி கொண்டும் மற்றொரு கழுகு பக்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி பறந்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டான் முகில். மிதுனும் தன் தந்தையை பார்த்து விட்டான். டேடி டேடி தன் தந்தையை பார்த்து கொண்டே பீதியுடன் அலறினான். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்து கண்களில் இருந்து மறைந்தான். மிதுன் மிதுன் நீ ஏண்டா வெளியே வந்த? அங்கேயே அப்படியே மடங்கி உட்கார்ந்து சத்தமாக அழுதான் முகிலன். மிதுன் மிதுன் அவனுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.